கவனிங்க. இது எங்களோட எலக்ட்ரிசிட்டியில 9வது கிளாஸ். இதுல நாங்க படிக்க போறது வீன்ஸ்டன் சுற்று பத்தி. வீன்ஸ்டன் சுற்று என்பது இந்த தடை சுற்றுக்கள் அல்லது மின் சுற்றுக்கள்ல மிக முக்கியமான ஒரு விஷயம். அதாவது இந்த சுற்று எவ்வாறு இருக்கும் என்று சொன்னா ஒரு டைமண்ட் ஷேப்ல நாங்க பொதுவாக கருவோம். கவனிங்க. இதான் அந்த தடை வலையமைப்பு. R1, R2, R3, R4. நடுவுல இருக்கிற தடைய R5 அப்படின்னு போட்டு படத்தக்கரலாம். இல்ல வீன்ஸ்டன் சுற்று தலைப்பு போட்டுட்டு இந்த படத்தை கறிக்கொள்ளும். சரி, பிள்ளைகள் கவனிக்க. இதுல ஒரு சில விஷயங்கள் நாங்க குறிக்க போறோம். அதாவது இது நாங்க ஏ என்று போட்டுக்கோம், பி, சி, டி, ஏபிசிடி நீங்களும் குறிச்சு கொள்ளணும். இந்த இது உள்ளுக்கு போற மாதிரி காட்டி, இங்கேயும் வெளியே வார மாதிரி. பிள்ளை நம்ம படத்துல ஏபிசிடி போடுங்க. ஏ பி சி டி. சரி, இந்த படம் இருப்பீங்கள். இந்த வீன்ஸ்டன் சுற்றுல மின்னோட்டம் குறிக்க போறோம், வடிவா பார்த்து போறோம். பாருங்க, இந்த வீன்ஸ்டன் சுற்றுக்குள்ள வந்து I1 சக I2 என்று மின்னோட்டம் உண்டு அனுப்பு. மேல் கிளையால I1 மின்னோட்டம் போகுது அப்படின்னு மேல I1 போகுது என்று சொன்னால் எஞ்சிய மின்னோட்டம் இந்த கிளையினூடாக போகும் I2. இதால போற மின்னோட்டம் இதால மின்னோட்டம் போகவில்லை என்று வச்சுக்கணும். இந்த R5 மின்னோட்டம் போகவில்லை அப்படின்னு சொன்னால் R2 போற மின்னோட்டம் என்ன? I1. இதால மின்னோட்டம் 0 R2 போற மின்னோட்டம் என்ன? I1. I1. வெரி குட். இதால வர மின்னோட்டம் I2 அப்படின்னு சொன்ன இதால 0 மின்னோட்டம் வந்து சேருது. அதாவது மின்னோட்டமே ஓடைன்னு நிறுத்தம். அப்ப இதால போற மின்னோட்டம் என்ன? I2. I2. வெரி குட். கடைசியாக சீனூடாக வெளியேறுகின்ற மின்னோட்டம் என்ன? I1 plus I2. வெரி குட். I1 plus I2. உங்களோட சுற்றுல மின்னோட்டத்தையும் ஏபிசிடியையும் குறிச்சு கொள்ளுங்க. உங்களோட சுற்றுல மின்னோட்டங்களையும் ஏபிசிடியையும் குறிச்சு கொள்ளுங்க.
சரி, கவனிங்க பிள்ளைகள். இந்த வீன்ஸ்டன் சுற்று சமநிலையில இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த R5 தடையினூடாக மின்னோட்டம் செல்லலாம். இப்ப நாங்க இந்த வீன்ஸ்டன் சுற்று சமநிலையில இருக்குன்னு எடுத்துக்கொண்டு இந்த சுற்றை விளங்கப்படுத்தி முடிப்போம். ஃபைனலா ஒரு முடிவு ஒன்று கிடைக்கும். அந்த முடிவுக்காகத்தான் நாங்க இந்த வீன்ஸ்டன் சுற்று படிக்க வேண்டியிருக்கு. கவனிங்க, அடுத்த வரியில எழுதி கொள்ளுங்க. வீன்ஸ்டன் சுற்றானது சமநிலையில் இருப்பின் IR5 0. அது என்ன IR5? IR5 என்ன? R5 தடையினூடான மின்னோட்டம். வெரி குட். R5 தடை கூடான மின்னோட்டம் 0. இங்க கவனிங்க, VBD டெல்டா VBD போடுவோமே தம்பி. டெல்டா VBD அப்படின்னு சொன்னா என்ன? தமிழ்ல சொல்லுங்க. டெல்டா VBD அப்படின்னா என்ன? அழுத்த வித்தியாசம் BD கிடையாது. வெரி குட். BD இடையிலான அழுத்த வேறுபாடு. அது VBD அப்படின்னு போட்டு கொடுப்போம். கவனிங்க, எங்களுக்கு வந்து அதால போற மின்னோட்டம் I into R. ஓமின் வீதி உங்களுக்கு தெரியும், R5. இந்த அழுத்த வேறுபாடு 0. ஏன் இந்த அழுத்த வேறுபாடு 0 வரும்? I 0. வெரி குட். இந்த சுற்றுல இந்த ரெண்டு இந்த R5 தடைக்கு குறுக்கியான அழுத்த வேறுபாடு 0. காரணம் மின்னோட்டம் 0. தடைக்கு பெருமானம் இருந்தாலும் பெருப்பு தொகை 0 வரும். இதுவரைக்கும் எழுதுங்க. வீன்ஸ்டன் சுற்றானது சமநிலையில் இருப்பின் IR5 0. அடுத்த வரையில VBD சமன் IR5 அது சமன் 0. அழுத்த வேறுபாடு B இருக்கும் D இருக்கும் இடையிலான அழுத்த வேறுபாடு 0. உங்களோட சுற்றுலையும் அந்த 0 குறிச்சு காட்டுங்க. உங்களோட சுற்றுலையும் அந்த 0 குறிக்கப்பட வேண்டும். கவனிங்க, இந்த VBD என்று சொல்றது கவனிக்கணும் பிள்ளைகள், கவனிக்கணும். கவனிங்க, இந்த VBD அப்படின்னு சொல்றது VB இருக்கும் VD இருக்கும் இடையிலான அழுத்த வேறுபாடு தானே, அது 0. எனவே VBயும் VDயும் சமன் என்று கிடைக்கும். அதாவது வீன்ஸ்டன் சுற்று சமனில் இருக்கின்ற பொழுது இந்த B எனப்படுகின்ற புள்ளிகளும் இந்த D எனப்படுகின்ற புள்ளிகளும் அழுத்தம் சமம். ஆகவே சம அழுத்த புள்ளிகள் அப்படின்னு சொல்லுவோம். சம அழுத்த புள்ளிகள். சம அழுத்த புள்ளிகள். ஓகே, கவனிங்க, இங்கு நல்லா கவனிச்சு கொள்ளணுமா? எழுதவானம், எழுதுறதுக்கு டைம் தருவேன். இங்க ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து விளங்கப்படுத்துறதை கவனிச்சு விளங்கி எடுப்போம். பாடத்தை விளங்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆறுதலா பொறவு சரி ரெக்கார்டிங்க சரி பார்த்து எழுதி கொள்ளலாம். எழுதுறது முக்கியம் இல்லை, பாடத்தை விளங்கி எடுக்கிறது முக்கியம். கவனிங்க, இப்ப நான் வந்து இந்த சமன்பாட்டுல VBயும் VDயும் அழுத்தம் சமன்னு நான் சொல்லிட்டேன். இந்த புள்ளிலையும் இந்த புள்ளியும் அழுத்த சமன்னு நாங்க இங்க நிறுவிட்டோம். ஒரு சமன்பாட்டுல இரண்டு பக்கமும் ஒரே விஷயத்தை செய்யலாம். VB சமன் VD என்று இருக்கும் போது எங்களுக்கு வந்து சமன்பாட்டுல இரண்டு பக்கம் VAS எடுத்துக்கொள்ளும். VA-லிருந்து VB-யை கழிக்கிறதும் VA-லிருந்து VD-யை கழிக்கிறதும் ஒன்றுதான். ஏன்னா இதை VB பெருமானமும் VD பெருமானமும் சமன்படியால A-லிருந்து இதை கழிக்கிறது.
ஏல இருந்து இதை கழிக்கிறதும் சமன், ரெண்டும் சமனானது. அதாவது காணிங்க, நல்லா கவனிச்சு கொள்ளணுமா, ஏக்கும் பிக்கும் இடையே அழுத்த வேறுபாடு VAB, ஏக்கும் டிக்கும் இடையிலான ஏக்கும் டிக்கும் அழுத்த வேறுபாடு VAD. இங்க கவனிங்க, ஏக்கும் பிக்கும் இடையிலான அழுத்த வேறுபாடு, இதுக்கு மின்னோட்டம் I1 செல்கிறது, தடை R1. ஓமின் விதிப்படி I1 R1 சமன். நீங்க சொல்லுங்க, ஏக்கும் டிக்கும் இடையே அழுத்த வேறுபாட்டுக்கு நீங்க என்ன போடுவீங்க? I2 R3. வெரி குட். I2 R3. I2 R3. இது முதலாவது சமன்பாடு எழுதிக்குவோம். இப்ப அழிக்க போறேன், அதனால இதுவரைக்கும் சொன்னதை எழுதுங்க. கவனிங்க, நாங்க ஏற்கனவே சொன்னோம், டிபியிலையும் டியிலையும் அழுத்தம் சமம். கவனிங்க, பியிலையும் டியிலையும் அழுத்தம் சமம் நம்ம சொல்லிட்டோம். ஒரு சமன்பாட்டுல ரெண்டு பக்கமும் ஒரே விஷயத்தை நாங்க செய்யலாம். அதாவது இந்த சமன்பாட்டுல நாங்க பியில இருந்து பிசிய கழிப்போம். ஆகவே இங்கால பிசிய கழிக்கிறதுக்கு சமம். இதையும் பிடியும் சமன் தானே, இதுல இதை கழிக்கிறது, இதுல இதை கழிக்கிறது சமம். ஆகவே டிபி சய பிசி டிசி, நீங்க சொல்லுங்க, பிசிக்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாட்டுக்கு என்ன போடலாம்? I1 இன்டு என்ன போடலாம்? R2. DC I2 into R4. I2 into R2. இது இரண்டாவது சமன்பாடு. ஒன்ற ரெண்டாவது பிரிச்சா என்ன வரும்? R1 over R2 சமன் R3 over R4. முதலாவது சமன்பாட்டை இரண்டாவது சமன்பாட்டை பிரிக்க ஒரு மிக முக்கியமான வீன்ஸ்டன் சுற்றுக்குரிய முடிவு கிடைக்கும். அது R1 over R2 R3 over R4 எனப்படுகின்ற ஒரு பிரதான முடிவாகும். இந்த முடிவு எடுக்கிறதுக்காக நம்ம வீன்ஸ்டன் சுற்று படிச்சது. முடிவை புக்ஸ் பண்ணி வச்சு வீன்ஸ்டன் சுற்றுல ஸ்பெஷல் என்ன அப்படின்னு R1 equal R2 R3 equal R4 அதே சொல்லு. R1 equal R3 போட்டா என்ன வரும்?
தம்பி R1 equal R3 என்று போட்டா என்ன போட வேணும்? R2 over R4. R1 equal R3, R2 equal R. எழுதிடுங்க, தெளிவாக எழுதிடுங்க. ஓகே, இது ஒரு மிக முக்கியமான வீன்ஸ்டன் சுற்றின் முடிவாக கருதப்படுகிறது. இது கீழே எழுதி கொள்ளுங்க. அடுத்த வரியில மேற்படி வீன்ஸ்டன் சுற்று வீன்ஸ்டன் சுற்று சமநிலையில் இருக்கும் போது வீன்ஸ்டன் சுற்று சமநிலையில் இருக்கும் போது R5 தடையின் ஊடான R5 தடையின் ஊடான மின்னோட்டம் 0 ஆகும். R5 தடையினூடான மின்னோட்டம் 0 ஆகும். எனவே தடை விகிதம் மேலே காட்டியவாறு அமையும். எனவே தடை விகிதம் மேலே காட்டியவாறு அமையும். அடுத்த வரியில இதன் மறுதலையும் உண்மையாகும். அடுத்த வரியில அதாவது தடை விகிதம் மேலே காட்டியவாறு அமையுமாகின் தடை விகிதம் மேலே காட்டியவாறு அமையுமாயின் R5 செல்லுகின்ற மின்னோட்டம் 0. R5 செல்லுகின்ற மின்னோட்டம் 0. அடுத்த வரியில எனவே
R5 தடை. தொழிற்பாடற்ற தடையாக கருதப்படுகிறது. எனவே R5 தடை தொழிற்பாடு அற்ற தடையாக கருதப்படுகிறது. அடுத்த பாயிண்ட். இங்கு ஏயிற்கும் சியிற்கும் இடையிலான ஏயிற்கும் சியிற்கும் இடையிலான சமபடு தடை ஏயிற்கும் சியிற்கும் இடையிலான சமபடு தடை. கவனிங்க கவனிங்க. இப்ப நாங்கள் R5 தடை வேலை செய்ய இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த சமபடு தடைனால சி இது ஏ, இது R1, இது R2, இது R3, இது R4. ஏக்கும் சியிற்கும் இடையிலான சமபடு தடை. கவனிக்கணும். மேல இதனுடைய கூட்டணும் R1 plus R4, R1 plus R2, கீழே R3 plus R4. பெருக்கு தொகையின் கீழ் கூட்டுத்தொகை. இதுதான் சமவடு தடை. R1 சக R2 அதையும் R3 சக R4 பெருக்கி பெருக்கு தொகையின் கீழ் மொத்த கூட்டுத்தொகை என்று போட்டுக்கொள்ளுங்க. எழுதுங்க. சரி, முதலாவதுக்கு அவனை இது ஏ, இது பி. சரியோ? இதுல இதை நாங்க 1 ஓம் அப்படின்னு சொல்றோம். இதை நாங்க 2 ஓம். இது நாங்க 3 ஓம். இதை நாங்க 6. விகிதம் பாருங்க, 1க்கு 2. 3 ஓமுக்கு 6 ஓம் எனப்படுகிற விகிதமும் 1க்கு 2. அப்ப நீங்க சொல்லுங்க, இந்த 5 ஓம் தொழிற்படுமா தொழிற்படாதா? தொழிற்படாது. ஆகவே ஏபிக்கு குறுக்கேயான சமவெளி தடையை கண்டுபிடிங்க. ஏபிக்கு குறுக்கேயான சமவெளி தடையை கணிச்சு சொல்லுங்க. என்ன விட வரும்படி பார்ப்போம். என்ன வரும்?
தசத்துல சொல்லுங்க. 2.2. அப்போ மேல 3 5 ஓம் வேலை செய்யாது இல்லையா? கீழே 6 சக 3 9 10 12 4 9 4 2 தசம் 2 5 இரண்டாவது மடத்தக்கலாம். ஏபி ஆர் 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 ஏக்கும் பிக்கும் இடையிலான சமோலத்தடையை கண்டுபிடிக்க. ஏக்கும் பிக்கும் இடையிலான சமோலத்தடையை கண்டுபிடிக்க. என்ன விடவாரம் இரண்டாவது R. வெரி குட். இரண்டாவது சிக்கல் A. இதுல இது வேலை செய்யாது. ஆர் ஆர் 2 ஆர் 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 2 ஆர் மேல 2 ஆர் கீழே ஆர். ஏற்கும் பிற்கும் இடையிலான சமவெளித்தடை 2r/2 ஆர். மூன்றாவது செஞ்சாக்கள் பேஜ் மூன்றாவது செஞ்சாக்கள் என்ன விட வரும்? 4.33 R. பின்னத்துல சொல்லுங்க. பின்னத்துல என்ன சம்டைம் பின்னத்துல ஆன்சர் போடுவாங்க போல. டூ ஆர் வேலை செய்யாது. ஒன்றுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஒன்று. ஆர் ஆர் 2r 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 4r r r r sorry இது 2r
ஆர் ஏபி, ஏபிக்கு குறுக்கேயான சமவெளி தடை 2r பிளஸ் ஆர் 3r. 2r 4r சமாந்தரமாக இருக்கிறது. அதுக்கு சமவெளி தடையை காணும் போது 2 தர 4 கீழ் 6. அதை கூட்டுனீங்கன்னா உங்களுக்கு விட வரப்போது 4.36. நாலு தசம் 336. நாலாவது செய்யலாம். தம்பி, நாலாவதுக்கு விட என்ன? இந்த 20 ஓம் வேலை செய்யுமா வேலை செய்யாதா? வேலை செய்யாது. வேலை செய்யாது, அதை விட்டுருங்க. 3 பாதை இருக்கு, 20 ஓம் 20 ஓம் 20 ஓம். இதை விட்டுருங்க, இதை மறந்துருங்க. மேல ஒரு 20, நடுவுல ஒரு 20, கீழே ஒரு 20. என்ன விட வரும் ஷஹீர் கான்? 20/3. வெரி குட். இருபது ஓம் 20 ஓம் 20 ஓம். ஏபிக்கு குறுக்கேயான சமவெளி தடையானது 20/3 ஓம். ஐந்தாவது செய்யலாம். ஐந்துக்கு விட எடுத்தீங்களா? R/3. R/3 ஆம். பாப்போம்.
ஆறாவது எழுதுங்கோ. இந்த 3R 3R ஒர்க் பண்ணாது இல்லையா? 2R 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 1 2 3 4 5 6. அப்போ எங்களுக்கு 2R பாதைகள் 6 இருக்கு. ஆகவே R/3 ABக்கு குறுக்கேயான சமவெளித்தலையாக இருக்கும். ஆறாவதுக்கு விட எடுத்திருந்தீங்கன்னா சொல்லுங்க. தம்பி ஆறாவதுக்கு விட எடுத்தீங்களா? எது வேலை செய்ய சொல்லுங்க முதல். 20 ஓம். 20 ஓம். 20 ஓம் வேலை செய்யாதுங்கிறது சரி. ஃபைனல் ஆன்சர் நடுங்கல. தசத்துல சரி, வார விட எடுக்க பார்ப்போம். தேவமா 10 ஓம். ஏபிக்கு குறுக்கேயான சமவெளித்தடை 10 ஓம். என்ன விட எடுத்தீங்க சஹீர் கான்? 10 ஓம் வருமா? பாப்போமா. இந்த 20 நீங்க விட்டுறணும், வேலை செய்யாது. 10 20 30, 50 10 5 15, கீழே 45. 10 ஓம் சரியான விட. ஏழாவது செய்யலாம்.
ஏழாவது விட என்ன ஏழாவதுக்கு விட எடுத்தீங்களா தம்பி? இது வேலை செய்யுமா? 2R 2R வேலை செய்யாதானே? ஆறும் ஆறும் சமாந்தரம் என்ன வரும்? R/2. R/2. R by 2. சைபர் தசம் 5R 2R. எனக்கு ஃபைனல் ஆன்சர்னு சொல்லுங்க பாப்போம். சரி, அந்த 2 2R எப்படி வேலை செய்யாதுன்னு எடுக்குது? இப்போ இந்த 2R சமாந்தரம் ஒரு R வரும் நினைக்கிறேன். அந்த R வந்து வீன்ஸ்டோன் சுற்றோட மத்தியில இருக்கு. 2Rக்கு 8R என்ன ரேஷியோ இது? எளிய விகிதம் என்ன? 1:4. 1:4. இந்த R சமாந்தரம் 0.5R. இந்த 0.5Rம் இந்த 2Rம் 1:4 என்ற ரேஷியோ. ஆகவே இது ஒர்க் பண்ணாது. தம்பி விளங்குதா? ஓ, இப்போ ஃபைனல் ஆன்சர் நடுங்க பார்ப்போம். இறுதி விடையை சொல்லுங்க. Two R.